மனித ஏதாச்சும் போலீஸ்காரங்க தப்பு பண்ணாங்க அடித்தாங்கன்னா உடனே டெலகிராம் இதை சொல்லுவார், லெட்டர் தேசிய மனித உரிமை ஆணையம் நம்ம மாநிலத்துக்கெல்லாம் அனுப்புவார். யார் அடி வாங்கினாலும் போலீஸ்க்கு எதிராக அனுப்பிக்கிட்டே இருப்பார். இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா, அவர் ஒரு ஊர்வலம் வச்சுருக்கார். மனித உரிமை இதை இது பண்ணி பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஊர்வலம் வச்சுருக்கார். இதை நடந்து கொண்டிருக்கும்போது ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்காம சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போலீஸ் போயிருக்கான். போய் உங்களை கைது செய்கிறோம். அவர் என்னையும் கைது செய்கிறீங்க, நான் தான் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குறேன், நான் தான் ரத்து பண்ணிட்டேனே, இல்லை வேறு விஷயமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தூக்கிட்டு வந்திருக்காங்க. 2 உமன் போலீஸ் வந்திருக்காங்க, 4 மென் போலீஸ் தூக்கிட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கமிஷனர் அருண் மீது நீங்கள் மனித உரிமை ஆணையத்தில் ஏன் புகார் கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, மனித உரிமை மீறல் இருந்ததுனால கொடுத்தேன், இல்லை உங்களை கைது செய்யலாம். என்ன கைது தெரியுமா, பெண் போலீஸை மேலே இங்கேயும் பார்த்தாராம். இவ்வளவு கேவலமான ஒரு அரசாங்கம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. கேவலமான காவல்துறை நிர்வாகம் இந்த ஜனநாயக நாட்டில் இருந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா பாருங்கள். சவுக்கு சங்கரில் தான் பெண் போலீஸை பற்றி தப்பாக பேசினாருன்னு அவர் பேசினார், வீடியோ இருந்தது. இதில் பெண் போலீஸை மேலே இங்கேயும் எவ்வளவு கேவலமான ஒரு புகார் பாருங்கள். அந்த புகாரை ஒரு பெண் போலீஸ்ட்டை வாங்கினாங்களே, அவங்கள பார்த்து தான் கேட்குறாங்க. அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இது இல்லையா, உங்களுடைய பேர் என்ன ஆகுறது, உங்கள் குடும்ப பேர் என்ன ஆகுறது, உங்கள் கணவர் உங்களை பற்றி என்னென்ன பேர், என்ன மேலே இங்கேயும் பார்த்துன்னு ஒரு பெண்ணு சொன்னால் தனக்கு அசிங்கம் இல்லையா? அதுவும் இல்லாத ஒன்றை சொல்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய தப்பு. நாளைக்கு ஒரு வழக்கறிஞர் உங்கள் மேலே பொய் புகாரை கொடுத்தாங்கன்னு திருப்பி போட்டாருன்னா உங்கள் கதை என்ன ஆகுறது, அதிகாரிகள் வந்து உங்களை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 4 போலீஸ் ஒரு பங்களா உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது நடந்த கதை. அந்த கூட்டமே, அந்த வழக்கறிஞர் கூட்டம் என்கிட்ட புகார் கொடுத்துறாங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. வந்தாங்க, வந்து இவரை தூக்கிட்டு போய் ஒரு பங்களா உள்ளே போய், சினிமாவில் வருது இல்லை, நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க, சிவாஜி படத்தில் ரஜினிகாந்தை வச்சு அடிப்பாங்க. ஒரு ரூமில் வச்சு லைட்டு மட்டும் எரியும். அந்த ரூமுக்கு இவரை கூட்டிகிட்டு போனால் ஒரு லைட்டு மட்டும் எரியுது, நடுவில் ஒரே ஒரு சேர். இது நடந்தது சில நாட்களுக்கு முன்பாக. வச்சு அவரை வச்சு எலும்பை உடைச்சிடாத, அவங்க சொல்லியிருக்காங்க 4 பேரும், ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சிடாத, மேல்டத்த உத்தரவு, எலும்பை உடைச்சிடாத, ரத்தம் வர்ற மாதிரி அடிக்காத, உள்காயம் அடி, போட்டு அடின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர், உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட்லேயும் போகிறாரு, போட்டு அடிச்சிருக்காங்க. 2 நாட்கள் அடித்தாங்கன்னு ஒரு சொல்கிறார்.